பிரியமானவர்களே, எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, மேலும் ஆரோனைப் போல தேவனால் அடைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானாய் ஏற்படுத்துவதில்லை என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கிற மேன்மையை காட்டிலும் ஆண்டவருக்கு வேலை பார்க்கிற மேன்மையை காத்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இரவு பகல் மழை வெயில் என்று பாராமல் இந்த ஜனங்களுடைய பாடுகளுக்காக, அவர்களுடைய நலனுக்காக, தேசத்துடைய நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமையில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இயலாத ஜனங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல பகுத்தறிவை வேதத்தின் மூலமாய் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். இத்தருணத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது இந்த கனமான ஊழியத்தை சாதாரணமாய் வேறு ஒருவராலும் செய்திட முடியாது. அது தேவனால் அடைக்கப்பட்டால் மட்டுமே இந்த ஊழியத்தை செய்ய முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிடம் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய இந்த கனமான பணியை ஆரோன் செய்தது போல இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற உம்முடைய பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடன் எந்த நிலையில் இந்த ஊழியத்தை செய்கிறார்களோ என்று தெரியவில்லை. ஆனாலும் அவர்கள் படுகிற கஷ்டம், துன்பம், வேதனை, துயரங்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்கிற போது ஒவ்வொரு இடங்களிலும் தேவ சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய தேவை எல்லாவற்றையும் அவர்கள் மூலமாய் நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நேரடியாய் தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் ஊழியர்கள், அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் அவர் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளை சப்பா, ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களை கர்த்தர் பிரதானமாய் ஆசீர்வதிங்க, அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.